இன்றைக்கி நான் எக் மசாலா ஃப்ரை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ரிசாஸ் கிச்சன். நம்ம ப்ரோட்டீனுக்காக யூஸ் பண்ணுற பொருளில் முட்டையும் ஒன்று. அது ஒரே மாதிரியாக செய்யாமல் நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு தடவை கிரேவி, ஒரு தடவை ஃப்ரை அந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சால் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் முதல்ல 6 முட்டையை பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிட்டேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எக்கு கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் பாதி மசாலா தடவிக்கணும், பாதி மசாலா பேலன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மசாலா தடவி இருக்கோம்ல, ஃப்ரண்ட் சைடு மட்டும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் பேலன்ஸ் மசாலா வச்சோம் இல்லையா, அது பேக் சைட்லேயும் சேர்த்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. பேக் சைடும் ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ரிசாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.